வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டால்மெண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a sum of rupees 16,550 is borrowed at 10% per annum. ஸோ 16,550 இருக்கா, அந்த அமௌண்ட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா கடனா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 10% per annumக்கு வாங்குறாங்க, சிஐல வாங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பெய்டு பேக் இன் 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். அதாவது என்ன பண்றாங்கன்னா திரும்ப வந்து அதை பே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ரீபே பண்றப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்டா தான் பே பண்ண போறாங்க. ஓகேவா, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டோடைய அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எதுவுமே வேணாம், ஜஸ்ட் உங்களோட R% மட்டுமே வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ R% என்ன இருக்கு, 10% இருக்கா. ஸோ அந்த 10% நீங்க ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ல எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க, 10%னா 10/100ன்னு அர்த்தம். அப்ப 10/100னா 1/10ன்னு எழுதுவீங்களா. ஸோ 1/10 தான் இதோடைய ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா இருக்கும். ஓகேவா, சரி. ஸோ நான் என்ன பண்றேன்னா ரெண்டு காலமா எடுத்துக்கிறேன். பிரின்சிபல்னு ஒரு காலம், இன்னொரு காலம் இன்ஸ்டால்மெண்ட். இதே மாதிரி நம்ம சிஏல என்ன பண்ணுவோம்னா இந்த ரேஷியோ R வச்சு பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் எழுதுவோம். ஓகேவா, ஸோ இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிரின்சிபல் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரேஷியோ எழுதுவீங்க. ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறது அந்த சம் அப்படிங்கிறது உங்களுடைய பேஸ் வேல்யூ, டினாமினேட்டர்ல உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதாவது கடன் வாங்கின அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த பேஸ் வேல்யூ. தென் நியூமரேட்டர்ல இருக்கு இல்லையா 1, அதை ரெண்டையுமே ஆட் பண்ணுவீங்க. டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர் அதை ரெண்டையுமே ஆட் பண்ணி எழுதுனீங்க அதுதான் உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ. ஓகேவா, ஸோ 10ங்கிறது அவங்க லோன் வாங்கின அமௌண்ட்டா இருக்கும், 11 rupeesங்கிறது அவங்க இன்ஸ்டால்மெண்ட் கட்டின வேல்யூவா இருக்கும் வித் இன்ட்ரெஸ்டோட. ஓகேவா, ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் இது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு. செகண்ட் வருஷத்துக்கு எனக்கு டோட்டலா 3 years தானே, 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமா பே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இயர் நான் என்ன பண்ணுவேன்னா 10² = 11². நம்ம இதானே எடுத்துப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டை ஸ்கொயர் பண்ணுவோம், ரேஷியோ கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணுவீங்களா. சேம் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இயர்னா 10:11 வச்சுக்கோங்க. செகண்ட் இயர் அப்படின்னா 10² 11² வச்சுப்பேன். அடுத்தது 3 years. 3 years அப்படின்னா என்ன பண்ணுவீங்க 10³ 11³ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்கும்னா சேமா தான் இருக்கும். இப்போ நான் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறேன் அப்படின்னா இப்போ நீங்க மாசம் எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம், ஒரு 5,000 இல்ல 10,000 இல்ல 1 lakh இது மாதிரி தான் நீங்க சொல்லுவீங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டால்மெண்ட் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான். அந்த வருஷத்தை பொறுத்து தான் நமக்கு அந்த எல்லாமே மாறும். எல்லா டேட்டாஸுமே சேஞ்ச் ஆகுறது இயரை பொறுத்து தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் எப்படிதான் இருக்கும், சேமா தான் நமக்கு இருக்கும். ஸோ ஆனா எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் வருஷம் 11 rupees இருக்கு, அடுத்த வருஷம் 121, அடுத்த வருஷம் 11³ 1,331 இது மாதிரி தானே இருக்கு இன்ஸ்டால்மெண்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டை சேமா மாத்தணும். எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டுமே எனக்கு சேம் வேல்யூவா இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த 11² 11³ அதுக்கு எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், ஹையஸ்ட் வேல்யூ தான் 11³ தான் வரும். ஸோ எல்லாத்தையுமே நான் 11³ மாத்திக்கலாமா. ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 11² மல்டி பண்றேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. 10 × 11² என்ன வேல்யூ வந்திருக்கும், பிரின்சிபல் 10 × 11² 1210 வருமா. ஓகேவா, இங்க 11 × 11² 1331. அடுத்ததுல ஆல்ரெடி எனக்கு 11² இருக்கு, ஆனா எனக்கு 11³ தானே வேணும். ஸோ 11ஆல மல்டி பண்ணா போதுமா, 11 × 10² 1100. இங்க 1331. அடுத்ததுல எதுவுமே பண்ண வேணாம், ஆல்ரெடி இங்க 1331 தான் இருக்கு. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க 1331 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் இங்க எல்லாமே எனக்கு சேமா மாறிடுச்சு. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈச் இன்ஸ்டால்மெண்ட் ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் என்ன வேல்யூவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் என்ன வேல்யூவா இருக்கு, நம்மளோட கால்குலேஷன் படி நானா ஒரு நம்பர் எடுத்தேன். அதாவது இங்க R கொடுத்தாங்க இல்லையா, அந்த R வச்சு நானா எடுத்த வேல்யூக்கு எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1331 தான் வருது. ஆனா கொஸ்டின்ல ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா பிரின்சிபல்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டேட்டா படி என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஸோ நம்மளோட கால்குலேஷன்ல இன்ஸ்டால்மெண்ட் 1331, பிரின்சிபல் என்னவா இருக்கு நம்மளோட கால்குலேஷன்ல, ஜஸ்ட் அப்படியே இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 3310 வருதா. ஸோ நம்மளோட கால்குலேஷன் படி பிரின்சிபல் பாத்தீங்க அப்படின்னா 3310.
பட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, சம் வந்து எவ்வளவு பாரம் வாங்கியிருக்காங்கன்னு 16,515 சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட கால்குலேஷன் ஒரு சைடும் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கதையும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவோம்ல, டைரக்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணும். அப்போ 1331ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. டைரக்ட் மெத்தட்னா என்ன பண்ணும், அப்படியே கிராஸ் மல்டி பண்ணும். அப்ப 3310 இன்டூ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 16,515 எடுத்திருப்பீங்க. ஓகேவா, இன்டூ 1331. ஸோ என்னென்ன கேன்சல் ஆகும், 1331ஐயும் 16,515 கேன்சல் பண்ணலாமா? நீங்க செக் பண்ணி பாருங்களேன். 331 5ஆல நான் மல்டி பண்றேன். ஸோ 5ஆல மல்டி பண்ண என்ன வேல்யூ வருது, 16,550 வந்துருமா? ஸோ இங்க இருக்க ஒரு ஜீரோக்கு இங்க இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்க 5 டைம்ஸ் வந்திருக்கும். ஓகேவா, அப்ப எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5 இன்டூ 1331. ஸோ 5ஆல மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 6655 வருதா? ஸோ 6655 தான் அவங்களோட ஆனுவல் ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்டா இருந்திருக்கும். அப்ப 6,655 தான் ஆன்சர். ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, a loan has to be returned into 2 equal yearly installment. ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, லோன் வந்து ரிட்டர்ன் பண்ணும், 2 இன்ஸ்டால்மெண்ட்ல ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஈச் இன்ஸ்டால்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஈச் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்கு, 88,200 தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க, 5% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அப்போ டோட்டலா இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க. போனதுல நமக்கு இன்ஸ்டால்மெண்ட் கேட்டாங்க, இந்த இதுல என்ன கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணிருப்பீங்க, சேம் அதேதான் 5% எப்படி எழுதலாம், 5/100. 5%னா 5/100 சொல்லுவீங்களா, 5 1 டைம்ஸ் வரும். இது என்ன சொல்லுவீங்க, 5 டேபிள கேன்சல் பண்ணா 20 டைம்ஸ் வந்திருக்கும். ஓகேவா, 1 டிவைடட் பை 20 வந்திருக்குமா? ஸோ அப்ப நான் பிரின்சிபல் என்ன சொல்லுவேன், 20. அப்ப இன்ஸ்டால்மெண்ட் என்னவா இருந்திருக்கும், ஃபுல்லாவே எழுதுறேன், இன்ஸ்டால்மெண்ட் 21 இருக்கும். அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இங்க 1 ரூபி இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, நான் லாஸ்டா கூட இன்ட்ரெஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஈக்குவல் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் தானே சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் 20:21. அடுத்த வருஷம் என்னவா இருக்கும், 20 ஸ்கொயர். இங்க 21 ஸ்கொயரா இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ ரெண்டையுமே நம்ம என்னவா மாத்திரும், 21 ஸ்கொயரா மாத்திரும். ஸோ என்ன பண்ணுவீங்க, 21ஆல மல்டி பண்ணுவீங்க. 21 into 2 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 420 வந்திருக்கும். இங்க என்ன வரும், 441 வந்திருக்கும். 420:441. ஓகேவா, இதை இஸ்டுனே எடுத்துப்போம். 420:441 என்னவா இருக்கும், ரேஷியோவா இருந்திருக்கும். இங்க நம்ம சேஞ்ச் பண்ணவே வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. 400:441. இதுதான் பிரின்சிபல், இது இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா, அப்ப இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கும், இன்ட்ரெஸ்ட் நான் தனியா எழுதுறேன். ஓகேவா, ஐன்னு வச்சா குழப்பம் இல்லையா, அதனாலதான் நான் இன்ட்ரெஸ்ட்னு எழுதிட்டேன் ஃபுல்லா. அப்போ நான் 420 ரூபீஸ் கடனா வாங்கியிருக்கேன். நான் திரும்ப பே பண்றப்ப எவ்வளவு பே பண்றேன், 441. எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, 420 அவங்க லோன். மத்த எல்லா டேட்டாவும் மறந்துருங்க, 420 தான் அவங்க லோன். ஆனா அவங்க எவ்வளவு பே பண்ணணும், 441 அவங்க பே பண்ண போறாங்க. இன்ஸ்டால்மெண்ட் அவங்களோடது இருக்கு. அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ராவா பே பண்றாங்க, 21 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா பே பண்றாங்களா? அப்ப 21 தான் இன்ட்ரெஸ்ட். இங்க எவ்வளவு எக்ஸ்ட்ராவா பே பண்றாங்க, 400 வாங்கியிருக்காங்க, 441 இன்ஸ்டால்மெண்டா பே பண்றாங்க. அப்ப எக்ஸ்ட்ராவா எவ்வளவு இருக்கு, 41 ரூபீஸ் இருக்கு. அதை தான் நான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன். ஓகேவா, சோ இங்க என்ன சொல்லிட்டாங்க, ஈச் இன்ஸ்டால்மெண்ட் அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா நம்மளோட எடுத்துக்கோங்க. சோ என்னோட இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு இருக்கு, 441 இருக்கு. ஓகேவா, பட் கொஸ்டின்ல இருக்க டேட்டா எப்படி இருக்கு, 88,200 இருக்கு. ஓகேவா, தென் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 21 ரூபீஸ் இன்ட்ரெஸ்டா பே பண்ணிருப்பாங்க. செகண்ட் வருஷம் என்ன பண்றாங்க, ஒரு 41 ரூபீஸ். அப்ப டோட்டலா எவ்வளவு வந்திருக்கும், 62 ரூபீஸ் இன்ட்ரெஸ்டா இருக்குமா? அப்ப 62ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. கிராஸ் மல்டி பண்ணலாமா? சோ கிராஸ் மல்டி பண்ணீங்கன்னா x into 441 equals to 88,200 into 62 வரும். சோ 441 டேபிளை கேன்சல் பண்ணுங்க. 441 2ஆல மல்டி பண்ணா என்ன வரும், 882 வருமா? அப்ப 2 டைம்ஸ் இங்க இருக்க 2 0. சோ ரெண்டையும் மல்டி பண்ணுங்க. 62வையும் 2வையும் மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 12,400 ரூபீஸ் வந்திருக்குமா? அப்ப டோட்டலா இவங்க இன்ட்ரெஸ்டா மட்டுமே எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, 12,400 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ஓகே. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க.
என்ன சொல்லியிருக்காங்க, a certain loan was returned into 2 equal half yearly installment. ஸோ இது ஃபர்ஸ்ட் 2 சம்ல வந்து காம்பவுண்ட் அண்ட் ஆனுவலினே சொல்லிட்டாங்க. ஸோ பிரச்சனையே இல்லை, அப்படியே சால்வ் பண்ணோம். இங்கே தான் என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. சாரி, இங்கேயுமே நார்மலாக தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 equal half yearly installment. half yearly installment அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ற மாதிரி மந்த்லி ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றாங்க, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 8%. ஸோ 8% நான் ஃபிராக்ஷன்ல மாத்துறேன். ஸோ எப்படி மாத்தலாம், கேன்சல் பண்ணலாமா, 4 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 times, இங்க 25 times வந்திருக்கும். ஸோ பிரின்சிபல் வந்து 25. ஓகேவா, இன்ஸ்டால்மெண்ட் என்னவா இருக்கும், 27 இருக்குமா. ஓகே, ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு நான் இப்படியே எடுத்தேன் அப்படின்னா தப்பு. நான் ஏன் தப்பு அப்படிங்கிறதையும் சொல்றேன். இங்க ஹாஃப் இயர்லின்னு சொல்றாங்களா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான் பே பண்ண போறேன். இங்க ஆனா 8% பெர் annum, ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோ, 8%. ஸோ நான் இப்படியே ப்ரொசீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் தப்பா தான் வரும். ஓகேவா, நம்மளுமே ப்ரொசீட் பண்றப்போ ஆப்ஷனை வேற பாத்துருவோம். பார்த்துட்டு எனக்கு 810 இருக்கு கரெக்ட் அப்படின்னு நினைச்சு நம்ம வேகமா போடுவாங்க. இங்க 27 வந்துருச்சு, மல்டி பண்ணா வந்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சு போடுவாங்க, ஆன்சர் வராது. ஓகேவா, ஸோ இதை ஆக்சுவலா நீங்க எப்படி சால்வ் பண்ணிருக்கணுமா அப்படின்னா 8% per annum. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப 6 மாசத்துக்கு என்னவா இருக்கும், 4% இருக்கும். அப்ப 6 என்னவா இருக்கும், 4%. அப்ப 4 divided by 100 எடுத்திருப்பீங்க. 4 டேபிள கேன்சல் பண்ண என்ன வரும், 1/25 வரும். ஸோ இதை தான் நீங்க ரேஷியோவா எடுத்துக்கணும். ஓகேவா, ஒரே ஒரு நம்பர் தான் மாறுது, ஸோ அதுல தான் மிஸ்டேக் வரும். ஸோ பிரின்சிபல்ங்கிறது 25, இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவா இருக்கும், 26 இருக்கும். ஸோ 25:26 தான் ரேஷியோ ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு. செகண்ட் 6 மாசத்துக்கு என்னவா இருக்கும், 25² அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா, சரி, நான் ரெண்டையுமே 26 உடைய ஸ்கொயர் வேல்யூவா மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம், இதை 26ஆல மல்டி பண்ணிருப்பீங்களா ஃபர்ஸ்ட் வேல்யூவா. அப்ப 25 into 26 வரும். ஸோ 25 into 26 என்ன வேல்யூ வந்திருக்கும், நீங்க அப்படியே மைண்ட்லயே கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்ல இது மாதிரி நான் செக் பண்ணிட்டாலும் சரி, நம்ம செக் பண்ணிப்போம். ஓகேவா, 650 வருது, கரெக்ட் தான். ஓகேவா, 650:26 உடைய ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ, 676. ஓகேவா, அடுத்து 25 ஸ்கொயர் இருக்கா, அப்ப 625. இங்க என்ன வந்திருக்கும், 676 வந்திருக்கும். இதுதான் பிரின்சிபல், இது வந்து இன்ஸ்டால்மெண்ட். நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க, இதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நான் 650 ஒருத்தர் வாங்கியிருக்காரு, 676 rupees பே பண்றாரு. அப்ப எக்ஸ்ட்ராவா எவ்வளவு பே பண்றாரு, ஒரு 26 rupees. அதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். அடுத்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அடுத்த வருஷம் பிரின்சிபல் வேல்யூ குறைஞ்சிருச்சு, 625 தான் உங்களோட பிரின்சிபல் வேல்யூவா இருக்கு. இன்ஸ்டால்மெண்ட் ஆனா எவ்வளவு இருக்கு, 676 rupees இருக்கு. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வந்திருக்கும், 7 - 2 அப்படின்னா 5 வந்திருக்குமா, 51 rupees இருக்கு. ஓகேவா, ஸோ டோட்டலா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறாங்க, 77. ஓகேவா, ஸோ நம்மளோட கால்குலேஷன் படி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவா இருக்கு, ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் 676 இருக்கு நம்மளோட கால்குலேஷன் படி. ஆனா கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, 6,760 சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் நம்மளோட கால்குலேஷன் படி 77. ஸோ கொஸ்டின் கால்குலேஷன் என்னவா இருக்கும், இங்க என்ன இருக்கு, ஒரு 0 எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப இங்கே என்னவா இருக்கும், ஒரு 0 எக்ஸ்ட்ராவா தான் ஆயிருக்கும். ஸோ நீங்க அப்படியே கால்குலேட் பண்ணாம அப்படியே பார்த்து போட்டாலும் சரி, இல்லைன்னா கிராஸ் மல்டி பண்ணாலும் சரி, அதே ஆன்சர் தான் வரும். 676 into x equal to 77 into 6,760. ஸோ இது 1 times, இங்க கேன்சல் பண்ணா 10 times வருமா. அப்ப x equal to 77 into 10 770 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஓகே. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் வச்சு நீங்க சால்வ் பண்ணலாம். நிறைய ஃபார்முலாஸ் போடலாம், நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்க சால்வ் பண்ணாலே போதும். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.